பணத்தை ஈர்ப்பதற்கு குபேர வழிபாடு எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலி குபேர பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வந்து 4 விஷயம். ஒன்று பணம் சேரணும், செல்வம் பெருகணும், நகை நட்டோடு இருக்கணும், வசதியாக இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு மெயினாக யோகம் இருக்கணும். அங்கேயே வைக்கலாம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் குபேரனோட சிலையோ இல்லை குபேரனோட ஃபோட்டோவோ முக்கியமாக அங்கே இருக்கணும். இது பண்ணோன்னா கோடி கோடியாக பணம் வருதோ இல்லையோ உங்களோட மன கஷ்டம் தீங்கும், உங்கள் கடன் தீரும், பணம் வரும். குபேரனோட ஹைலைட் என்ன தெரியுங்களா? சேர்த்து வைக்கிறது தான் குபேரன். மருஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய பதிவுகள் நீங்க கொடுத்திருக்கீங்க பணம் சேர்றதுக்கு, பணத்தை ஈர்ப்பதற்குன்னு நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக்கும் பணம் சேருவதற்கான ஒரு டாபிக் தான். என்னன்னா, பணத்தை ஈர்ப்பதற்கு குபேர வழிபாடு எப்படி பண்ணலாம்? நல்லா கேட்டீங்கம்மா. ஆக்சுவலி குபேர பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வந்து 4 விஷயம். ஒன்று பணம் சேரணும், செல்வம் பெருகணும், நகை நட்டோடு இருக்கணும், வசதியாக இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு மெயினாக யோகம் இருக்கணும். அந்த யோகம்னா இது வந்து இந்த பரிகாரம் வந்து இந்து சமுதாயப்பட்டவங்க தான் சொல்கிறேன், இஸ்லாத்தாலும் கிடையாது. ஸோ யோகமாக இருக்கணும், பணம் வசதி வாய்ப்போடு இருக்கணும், நம்ம நினச்சதை நடக்கணும், நினச்சதை வாங்கணும்னா அதுக்கு யோகம் இருக்கணும். அந்த யோகம்னா அந்த யோகம் திறக்கணும்னா அதுக்கு தான் சாவி. அதை குபேரன் சாவின்னு சொல்லுவாங்க. ஒரு குபேரனை திறந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றது கணக்கு தான் இது. ஸோ இந்த குபேரன் சாவினா எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எந்த ஒரு நகை கடைக்கு போனாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிலையும் சாவி கிடைக்கும். வெள்ளியில் வாங்குகிற வசதி தான் வெளியில் வாங்கலாம், தங்கத்தில் வாங்குகிற வசதி இருந்தாலும் வாங்கலாம், இல்லை பித்தளை இல்லாத வாங்கணும், ஸ்டீல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ குபேரன்ற பேரில் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சாவி வாங்கிக்கணும். அதில் குபேரன் எழுதியிருக்கோம்னா குபேரன் எழுதியிருக்கு இல்லை, அது குபேரனுக்காக வாங்குற ஒரு சாவி. வெறும் சாவி செஞ்சு கொடுங்க, சாவி செஞ்சு கொடுன்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கிக்கணும். அந்த சாவி வந்து குபேரனுக்காக நம்ம வாங்குகிறோம், குபேரனை திறக்கிறோம் அப்படின்னு மாதிரி நம்ம கூப்பிட்றோன்ற மாதிரி மனசை நினச்சிட்டு சாவி வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு வர நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி, வியாழன், வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் தான் வாங்கணும், மற்ற நாட்களில் வாங்கக்கூடாது. ஸோ வாங்கிட்டு வந்துடுறோம். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு தண்ணீரில் வாஷ் பண்ணோம், அப்புறம் பன்னீரில் வாஷ் பண்ணோம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நார்மலாக குங்குமம் போட்டு அதை பார்த்திங்கன்னா உரு ஏற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா அது உரு ஏற்றிடணும். உரு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நார்மலாக எந்த சாமி வழிபாடு பண்ணுறீங்களோ அங்கேயே வைக்கலாம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் குபேரனோட சிலையோ இல்லை குபேரனோட ஃபோட்டோவோ முக்கியமாக அங்கே இருக்கணும். அந்த இடத்துல அதை வச்சிடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் 24 மணி நேரம் தான், ஒரு இரவு ஒரு பகல் அதை அங்கே வச்சுட்டு அதை வந்து உரு ஏற்றுற மாதிரி நல்லா உரு ஏற்றிடணும். முடிஞ்ச அளவுக்கு அது சாம்பிராணியும் அதை காட்டணும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும்னா 24 மணி நேரம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, ஒரு கரெக்டாக ஒரு நார்மலான ஒரு திசையில் நீங்கள் உட்காந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா மனசில் வேண்டணும். எப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு 108 மந்திரம் சொல்லலாம். என்ன மந்திரம்னா இப்போது நம்ம யோக வசி வசின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குபேரனே வசி வசின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? குபேரனே வசி வசி, ரெண்டே வார்த்தை தான், குபேரனே வசி வசி. அந்த மாதிரி 108 தடவை சொல்லணும். கையில் அந்த சாவி வந்து ரைட் ஹேண்டில் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்டு பயன்படுத்தக்கூடாது. நல்லா கேளுங்க. சாவி வாங்குகிறோம், குங்குமஞ்சனா ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடுறோம், வாஷ் பண்ணிடுறோம், அதுக்கு உருவேற்றிடுறோம், சாம்பிராணி காமிச்சிடுறோம், கையில் வச்சுக்கிறோம். 108 தடவை குபேரனே வசி வசின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லிவிட்டு சாமி படத்தாண்டியோ குபேரன் சிலைன்னு வச்சிடுறோம். இன்றைக்கி சாயந்தரம் வைக்கிறோம்னா மறுநாள் காலையில் வரை அதை அங்கே வச்சிடுறோம். இப்போ நீங்கள் வேலைக்கிழமை நைட்டு வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல் வெள்ளிக்கிழமை எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா உங்களோட பீரோலையோ காசு வைக்கிற இடத்துலையோ நகை டப்பாலையோ கல்லாப்பட்டிலையோ எங்கே பணம் புழங்குதோ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சிடணும். நார்மலாக வைக்கும்போது குபேரன் என் வீட்டுக்கு குபேரனே வர மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் அங்கே வச்சிடணும். அதுக்கு மேலே நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பணமோ, நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டு வரீங்க, இப்போ இந்த மாதம் வருமானம் வருதா, அந்த வருமானத்தை அது மேலே வச்சிடணும். திருப்பி நீங்கள் மரம் எடுக்கும்போது ஒரு நோட்டு அதை வந்து விட்டுட்டு காசு எடுக்கணும். ஸோ போடுறது ₹1 போட்டிங்கன்னா அதில் 50 பைசா விட்டுட்டு எடுக்கணும். 1000 ரூபா போட்டால் ₹10 விட்டுட்டு, அந்த மாதிரி ஒன்று போடும்போது ஒன்று விட்டு எடுக்க அதிகபட்சம் 48 நாளைக்கு அந்த பரிகாரம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். 48 நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி வியாழன் வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி என்ன வருது கணக்கு வச்சுக்கிட்டு அதே மாதிரி அதை எடுத்து திருப்பி அதை தண்ணீர்லேயும் பன்னீர்லையும் கழுவிட்டு திருப்பி குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு திருப்பி அந்த குபேரனே வசி வசின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லி திருப்பி அதை சாமி படத்தை வச்சு திருப்பி ரொட்டீனாக பண்ணணும். இந்த மாதிரி 48 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் சொல்ல 200% குபேரனே உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கிற மாதிரி வசதி வாழ்ப்பு வரும். இது பண்ணோன்னா கோடி கோடியாக பணம் வருதோ இல்லையோ உங்களோட மன கஷ்டம் தீங்கும், உங்கள் கடன் தீரும், பணம் வரும். குபேரனோட ஹைலைட் என்ன தெரியுங்களா? சேர்த்து வைக்கிறது தான் குபேரன். வருமானத்தை கொடுக்கறது லக்ஷ்மி,
அதை தக்க வைக்கிறது தான் குபேரன். அதை தக்க வைக்கிறது தான் இந்த குபேரன் பரிகாரம் பண்ண சொல்கிறோம். அந்த குபேரன் பரிகாரம் தான் இந்த சாவி. எதுக்கு அந்த நம்ம நார்மலாகவே வேண்டுனா வராதானா வேண்டலாம். அந்த குபேரனை ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்து பெட்டின்னு சொல்லுங்க, அந்த குபேரனோட ஓப்பன் பண்ணி சாவி திறந்து எடுத்து அந்த புதையலையோ அந்த வருமானத்தையோ நம்ம இடத்துக்கு திறக்கிறதுக்கூடிய சாவி தான் அந்த சாவி. அது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்கு எப்படி நம்ம பொருளாக பயன்படுத்தணும், அது மாதிரி இந்த சாவியை நீங்கள் ரொட்டீனாக ஒரு தடவை வாங்கினா போதும், நீங்கள் 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் அதை பயன்படுத்தலாம். 48 நாள் பண்ணணும். பட் இது பண்ணும்போது வேலன், வெள்ளி இல்லை பௌர்ணமி, தீட்டு டைமில் இருக்கக்கூடாது, பீரியட் டைமில் இருக்கக்கூடாது. இது வந்து பெண் தான் பண்ணணுமா, ஆண் பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு வேணும், வருமானம் வரணும், நல்லா கையில் நிற்கணும், சம்பாதிக்கிற காசு வீண் வரையான் கூடனா இந்த குபேர பரிகாரம் பண்ணுங்கள். 200% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. குபேர பெட்டியை திறக்கக்கூடிய குபேர சாவி அப்படின்னு சொல்லி பணம், பொருள், செல்வம் அதிக அளவுல வரல அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.